நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு லாகு ரெடியாகுது. நாளைக்கு நான் தேனிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். தேனி, அதுக்கப்புறம் மேகமலை, அதுக்கப்புறம் இதுதான் இந்த பைக்கு வாங்கி இந்த செட்டப்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு டூர் நாளைக்கு தான் நான் கிளம்புறேன். இதோட தொடர்ச்சி கண்டினியூஸாக வரும் இனிமே. ஓகேங்களா? தேங்க்யூ. மக்களே வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி குட் மார்னிங். என்னன்னா, இப்போது நம்மளோட ரைடு திருச்சி வந்துட்டேன். திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கேன் மக்களே. ஃபஸ்ட்டு விலாகுன்றதுனால ரொம்ப டென்ஷனாகவும் இருக்குது, ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. நைட்டு 2 மணிக்கு கிளம்புனேன். கரெக்டாக 2 மணிக்கு திருச்சிக்கு கரெக்டாக ஒரு 4:50க்கு வந்தேன் மக்களே. அப்பாச்சி 160 4V RTR நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு 100 ரீச் பண்ணேன். எனக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு பயமாக இருந்தது. பட் அந்த 100ல் கூட ஒன்றும் வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை. பிரேக் எல்லாமே சாலிடாக நிற்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தா பக்கா. நைட்டு ட்ராவலிங்கிறது கொஞ்சம் ஓம்னி பஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம ஓரமாக போனால் கூட அந்த ஸ்பீடில் அணைச்சிட்டு போகிற மாதிரி போகிறாங்களா, அந்த ஸ்பீடு நம்மளை என் வண்டிக்கு அலையுது பாத்தில். ஸோ அதனால் மேக்ஸிமம் இனிமேல் நைட் ட்ராவலிங்கை தவிர்த்திடலான்னு பார்க்குறேன். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், இந்த ஏர்லி மார்னிங் இன்னும் சூரியன் கூட உதிக்கலை. அட்டகாசமான ஒரு ஜேர்னி. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, என்னை வரவேற்க வண்ணத்தூ மழை தூகிறது. உற்சாகமாக இருக்குது. ரைடு நினச்சி கூட பார்க்கல, டிவிஎஸ் அப்பாச்சி RTR இந்த அளவுக்கு சஃபஸ்டிகேட்டடாக ஒரு ரைடை கொடுக்குன்னு சொல்லி. இதுவே இப்படி இருக்குது. RTX 300 எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா இருக்கும்னு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். RTX 300 பற்றி நிறைய பேர் லாக் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுன்னும் போது, ஃபஸ்ட்டு விலாகு அதே சமயம் ரைடுமே ஃபஸ்ட்டு. இவ்வளோ லாங்கில் வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே பாருங்க. இப்போ மணப்பாறை டோல்கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். சரியான காற்று அடிக்குதுங்க. பின்னாடி டாப் பாக்ஸு வச்சுருக்கேன். அது எனக்கு பேலன்ஸு இல்லாமல் இருக்குது. இன்னும் இப்போ தானே ஃபஸ்ட்டு வரேன். இதுக்கப்புறம் ஓட்ட தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஸ்லோவாக தான் எனக்கு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேது, ஸ்லோ ஸ்பீடில். ஆனால் சரியான காற்று அடிக்குதுங்க. என்னோடய விலாக் பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் ஒருத்தன் முன்னேறுவோம். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கா? அட்டகாசமாக இருக்குமே. 2 பக்கமும் மலை, நடமுத்த ரோடு. அடா 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 அடா. ஏர்லி மார்னிங்க நல்ல சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குது. சரியான டேர்னிங்க. வண்டி என்னமா டேர்ன் ஆகுது பாருங்கள். வண்டி டேர்ன் ஆகல, நான் தான் டேர்ன் பண்ணுறேன். இந்த வியூ இன்னும் அருமையாக இருக்குங்க, செமையாக இருக்கும்.
எப்படி இருக்கு? அட்டகாசமாக இருக்கா? இன்னும் நிறைய சீனரி இருக்குங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நண்பர்களே வணக்கம். நான் என்னோடய டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டேன். உண்மையிலே சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம், இதுதான் அர்த்தம். சொர்க்கத்துக்கு அர்த்தம் இதுதான். பார்த்தீங்கன்னா சுத்தீரம் மலை தெரியுதா உங்களுக்கு? மலை மலை இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக தெரியும். சுத்தீரம் மலை. காற்று எப்படி இருக்குன்னா சொல்லவே வேணாம், அப்படியே இருக்குது காற்று. மை ட்ரீம் பைக் அப்பாச்சி 160 4V RTR. நாற்று விட்ருக்காங்க, என்ன அருமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக மலைங்க, இதெல்லாம் மலை தான். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெட்ட வழியில் தான் நிற்கிறேன். செம்ம காற்று, சும்மா சொல்லக்கூடாது. காற்றுன்னா காற்று, அப்படி ஒரு காற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பாய்.